இது நீங்கள் ட்ரேடிங் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா செல் பண்ணி உடனே ப்ராஃபிட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசும்போதே நிறைய பேர் வந்து ஒரு நாள் 2 நாளில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக தான் வராங்க. ஸோ ஒரு 10 நாள் முன்னாடி கடன் வாங்கிட்டு லிஸ்ட் ஆன உடனே ப்ராஃபிட் பார்த்துட்டு கடன் அடைச்சிட்டு எனக்கு நிற்குமா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வராங்க. ஸோ அப்படி வரவங்க வந்து ஐபிஓவில் ப்ராஃபிட் வந்தால் உடனே ப்ராஃபிட், இல்லைனா லாஸ். இது ஹெச்டிபி கம்பெனி சொன்னோம், அது லிஸ்ட் ஆன டே ஒரு 13% போச்சு, அப்புறமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் லாங் டேர்ம் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஆஸ் எ கம்பெனி ஒரு பிக் பேரண்ட் ஹவுஸ் வந்து ஹெச்டிஎஃப்சின்னும் போது கண்டிப்பாக நல்ல மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும். சிலது ப்ரீமியமாக தான் லிஸ்ட் ஆகும். ஐ மீன் 500 ஷேர் ப்ரைஸ் இருக்கலாம், பட் ஆரம்பிக்கும் போதே 700 800 ஆரம்பித்து 1000 கூட போகும். சில நல்ல மார்க்கெட் இருக்கும் போது 100% ப்ராஃபிட்லாம் கூட ஒரே நாளில் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி ஃபினாமினல். நான் வந்து குயிக்காக மணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நினைக்கிறவங்க பை பண்ணி, ஏன்னா நம்ம இப்போது நிறைய வீடியோஸோ யூடியூப்பில் பார்க்கும்போது 2004 2010 1 லட்சம் போட்டால் இப்போ இவ்வளோ கோடி இவ்வளோ லட்சம்னு பேசுகிறோம். அதெல்லாம் வந்து இவ்வளோ வருஷமாக கண்டினியூ பண்ணதுனால தான். ஐபிஓவில் மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, ஐபிஓவில் பேசுகிறதுனால நல்ல கம்பெனி லாங் டேர்ம் கண்டிப்பாக ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறது நல்லது.